ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ரெடிமேட் பரோட்டா எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது நான் வெளியில் வாங்கின ஒரு பிராண்டட் ரெடிமேட் பரோட்டா தான். அதை நான் வீட்டில் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம வீட்டிலே செய்கிற ஃபுட்டு தான் ஹெல்த்தி. பட் இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பில்லை. இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த ரெடிமேட் பரோட்டாவோட பிராண்டு பேர் பார்த்திங்கன்னா மிஸ்டர் வெல். இந்த மிஸ்டர் வெல் அப்படிங்கிற பேக்கெட் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி ரெடிமேட் பரோட்டா வீட்டிலே செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா 5 பீஸ் இருக்கும். 5 பரோட்டா உள்ளே இருக்கும் ரெடிமேட் பரோட்டா. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 55 ரூபா. ஸோ 55 ரூபாய்க்கு நமக்கு 5 பெரிய சைஸ் பரோட்டா நமக்கு கிடைக்குது. அந்த பேக்கெட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அது எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இதை நம்ம ரெஃப்ரிஜிரேட்டில் தான் வச்சுருக்கணும். ஸோ நம்ம எப்போ சமைக்க போகிறோமோ அப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் இந்த ரெடிமேட் பரோட்டாவை போட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம பேக்கெட்டை கட் பண்ணிடலாம். அந்த மேலே கட் பண்ணுறதுக்குனே தனியாக இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்க பரோட்டா கட் பண்ணாமல் கவரை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிடலாம். இப்போ நான் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற பரோட்டாலாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுத்து சமைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வில் தவா வச்சுட்டேன், அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன். கல் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பரோட்டாவை போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா பரோட்டாவும் தட்டில் எடுத்து வச்சுட்டேன். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. அதாவது நம்மளோட உள்ளங்கையோட பெரிய பெரிய சைஸாக தான் இருக்குது. நல்லா அகலமாக இருக்குது. அதே மாதிரி நல்லா மெல்லிஸாக தான் அதை மாவை தேய்ச்சிருக்காங்க. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ கல்லெல்லாம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் பரோட்டாவை நம்ம வச்சிடலாம். பரோட்டா 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வேக வச்சுருங்க. இப்போ பரோட்டாவை போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சைட்லலாம் நல்லா வெந்திருக்கு. அதனால் இந்த சைடை திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்தா நல்லாவே தெரியுது. நம்ம அடியில் நம்ம ஏற்கனவே போட்ட பரோட்டா நல்லா வெந்து லேயர் லேயராக இருக்கிறது நல்லா பார்த்த உடனே தெரியுது. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அதே ஸ்பூனால் அந்த எண்ணெயை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். இப்படி செய்கிறதுனால நம்மளோட எண்ணெய் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அந்த பரோட்டா மேலே அதே மாதிரி அந்த எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளோட பரோட்டா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பரோட்டாவை கல்லுலேருந்து எடுத்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பரோட்டா நல்லா லேயராக இருக்கும். இப்போ 2 சைடும் பரோட்டாவை திருப்பி போட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு பரோட்டா போடும் போது நல்லா ஒயிட் கலரில் இருந்துச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ பரோட்டாவை நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஹோட்டலில் வாங்குற மாதிரி கிறிஸ்பியாக அதே கலரில் நமக்கு வீட்டிலே பரோட்டா கிடச்சிருச்சு. இப்போ நான் 5 பரோட்டாவும் சுட்டு எடுத்துட்டேன். பரோட்டா செஞ்சதுக்கப்புறம் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பரோட்டாவை கொஞ்சம் கைப்பொருட்குற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா அடிப்பாங்க. அப்போ தான் அந்த பரோட்டா நல்லா லேயர் லேயராக வரும். இப்போ நான் பார்த்திங்கன்னா அந்த பரோட்டா லேயராக வர்றதுக்காக தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி செய்கிறனால நம்மளோட பரோட்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஹோட்டலில் வாங்குகிற அதே மாதிரியே இந்த ரெடிமேட் பரோட்டாவும் நல்ல லேயர் லேயராக கிறிஸ்பியாக இருக்குது. கலரும் அதே மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். நமக்கு என்றைக்காவது ஹோட்டலுக்கு போய் பரோட்டா சாப்பிட்ணும் அப்படிங்கும் போது வீட்டிலே இதே மாதிரி ரெடிமேட் பரோட்டா வாங்கி டக்குன்னு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம பரோட்டா செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ அவ்வளோதான், வீட்டிலே ஈஸியாக ரெடிமேட் பரோட்டா செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் வீட்டில் செஞ்ச மட்டன் குழம்போட இந்த ரெடிமேட் பரோட்டா வச்சு தான் சாப்பிட போகிறோம் எங்களோட டின்னருக்கு. அவ்வளோதாங்க, வீட்லேயே ரெடிமேட் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.